நம்ம ரேவதிக்கு வேற ஆப்ஷனே இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமையும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே நம்ம இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, வேற வழி கிடையாது. கௌதம் மட்டும் கூட்டிட்டு போனா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி வருத்தப்படுவாங்க அப்படின்ற ஒண்ணும் இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே நம்ம கௌதம பத்தின அதாவது ரேவதிய பத்தின உண்மைகள் எல்லாமே கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு தெரிஞ்சதுனால, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ரெடி ஆயி கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா, நம்ம ஜானகி 2 பேருக்கும் தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி தன்னோட வேலைய காட்டணும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணத்தோட அதாவது நம்ம கௌதமியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புள்ள யாரு? அப்படின்றது எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும். அதுவும் இல்லாம நம்ம கௌதமோட உயிர காப்பாத்துறதுக்காக மட்டுமே தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த பூசாரி இருந்துட்டு, இந்த மாரி 9:30 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ரேவதி வந்துட்டு 10:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணலாமா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அது எதுக்காக, என்ன ஏது அப்படின்றது இலக்கியாவுக்கும், சாணக்யக்கும் தெரியாது. ஆனா கௌதமுக்கு தெரியும். ஏன்னா கௌதம் போட்ட பிளான் தான் இது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்ல. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் தப்பா வந்து நடந்து கடைசியில கௌதம்க்கோ, இல்ல எஸ்எஸ்கேவுக்கோ இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துரக்கூடாது அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கிட்ட வந்து ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க. இந்த மாரி கோவிலுக்கு வாங்க அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா இது எஸ்எஸ்கே போட்ட பிளானும் தான். அதாவது கௌதமுக்கு தெரியாது. எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாரி இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தெரியாது நம்ம கௌதம் போட்டிருக்க பிளானும் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட வந்து இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே தாக்ஷாயணி கல்யாணம் பண்ணிட்டு பல கோடி ரூபாய் சொத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதுல வேற தாக்ஷாயணிக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னா கடைசியில மொத்தமா இழந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நடு தெருவுல நிக்குவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு நம்ம கௌதமோட கண்ண வந்து கட்டிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து அதாவது முதல்ல எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட கட் அவுத்து நம்ம எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம கண்ண கட்டிட்டு நிக்கும்போது, அப்ப வந்து நம்ம ரேவதி சொல்றாங்க, இந்த மாரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு இவ்ளோ நாள் வந்து தெரியாம இருந்த. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன். உன் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உன் அப்பாவ கொண்டு வந்து நிறுத்தப் போறேன். அந்த ஒரு நேரத்துல நீ கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது அவர பார்த்துட்டு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவ கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு அது நம்ம கௌதம் தான் அப்படின்னு சொல்றது தெரிஞ்ச உடனே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அடுத்ததா நம்ம கௌதமும் அந்த கட்ட கழட்டி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக்கிங்ல வந்து நிக்கப் போறாங்க. அப்பதான் நம்ம ரேவதி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இப்போ நம்ம கௌதம், எஸ்எஸ்கே 2 பேரையும் நேருக்கு நேர் பார்க்க வச்சு, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உன் புள்ள அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ரேவதி சொல்லுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.